சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அந்த ஜீவானந்தம் பையனோட என் பிள்ளை அனுப்பி விட்டுட்டு இப்ப வந்து குதிச்சா எனக்கு சந்தேகம் வராதா? அதுக்காகத்தான் இந்த கூத்தெல்லாம். ஏய், எங்க அனுப்புன? எங்க அனுப்புன? முத அப்பான்னு சொல்ல சொன்ன, இப்ப அவன் கூட அனுப்பி விட்டியா? ஏய், நீ நல்ல அம்மாவா இருந்தா அந்த திருட்டு பையனுக்கு போனை போட்டு என் பொண்ணு இங்க இருக்கான்னு கேளு. ஏங்க ஏங்க என்ன பேசுறீங்க? எதுக்கு பதலா? ரேணுகா போன் தானே, போன் தானே அக்கா, அக்கா எனக்கு போன் தானே வேணும் உங்களுக்கு. இந்தா கூப்பிடுங்க, இந்தாங்க, நான் போட்டு தரேன். என்ன தெரியணும் உங்களுக்கு? அந்த ஆள் மட்டும் இல்லைங்க, எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. யார் எனக்கு கால் பண்ணா, நான் யாருக்கு கால் பண்ணேன், யார் எனக்கு மெசேஜ் பண்ணா, எல்லாம் இதுல இருக்கு பாருங்க. இந்தாங்க செக் பண்ணுங்க, பண்ணுங்க. நீங்க பாத்துக்கங்க. ஆனா என் புள்ள எனக்கு வேணும். ஏயா என்னையா பிரச்சனை உனக்கு? நான் என்னையா சொல்லணும் உனக்கு? என் மேல சந்தேகப்படுறல, படியா சந்தேகப்படு. என்ன படிய வேணாலும் போடு, என் மேல போடு. என்ன அசிங்கமா வேணாலும் திட்டு, அடி என்ன, உத என்ன, கொல்லையா வேணும்னா கொளுத்திரு, கொளுத்திரு. இது பாரு, எனக்கு என் புள்ள வரணும், எனக்கு குழந்தை வீட்டுக்கு வரணும். என்னோட தர்ஷினி இங்க வரணும். சொல்லிட்டேயா, எனக்கு என்னோட தர்ஷினி வேணும், எனக்கு என்னோட தர்ஷினி வேணும். நான் இங்க இருந்து அசைய மாட்டேயா. எனக்கு குழந்தை வேணும், தர்ஷினி வேணும். இது பாரு, என் புள்ள கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேயா. எனக்கு தர்ஷினி வேணும். எல்லாரும் கேட்டுக்கோங்க, எனக்கு தர்ஷினி வேணும். நான் இங்க இருந்து நகர மாட்டேன், நான் இங்க இருந்து நகர மாட்டேன். என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, எனக்கு தர்ஷினி வேணும். அது எப்படி வரும்? நீ தான் பிள்ளைய கொண்டு போய் எங்கேயோ பதுக்கி வச்சுட்டு இங்க வந்து என்னம்மா ஆக்டிங் கொடுக்குற? எங்க இருந்து வந்துகிட்டு இருக்க நீ? நாங்கெல்லாம் இங்க பதறி போய் நின்னுகிட்டு இருக்கோம், நீ என்னமோ ரொம்ப சாதாரணமா நடந்து வரிய. என்ன இப்ப என்ன பண்ணணும்? நாங்களும் உங்களை மாதிரி தர்ணா பண்ணவா? தர்ஷினி எங்கடா? என்னடா பண்ணீங்க? நாங்க என்ன பண்ணோம்? எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதியா? இல்ல நீ மூஞ்சியா, கண்ணாடியா, முடியா? சக்திடா, புள்ள எங்கடா? டேய் சொல்றா, விடுடா, சக்தி விடுடா. ஐயா முடியா, டேய் விடுடா சொல்றல. டேய் விடுடா, என்ன நினைச்சிட்டு இருக்க மனுஷனா? சித்தப்பா, இவங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்க, இவங்க தான் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரியும். அந்த புள்ளைகளை விடாம பிரச்சனை பண்ணி மென்டல் ட்ரெஸ் தந்து இப்ப இவன் தான் எங்கேயும் அந்த பொண்ணை கடத்தி வச்சிருக்கான். சும்மா இருடா. சித்தப்பா இல்ல, இவன் தானே சொன்னா தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுவான்னு சொன்னால. டேய் அப்ப அவன் தான் எங்கேயும் கடத்தி வச்சிருப்பான். டேய் டேய், என்ன அங்க என்ன எகிரிக்கிட்டு இருக்க? என்ன பண்ணீங்க? என்ன ஏன் தேவையில்லாத ரூட்ல எல்லாம் இழுக்கிறீங்க? விடுறாங்க. கொஞ்சமாவது யோசிச்சு பேசியா. எல்லாத்துக்கும் எகிற வைவ இப்ப எதுக்கு பம்முறா? எங்க போனான்னு கேளு. ஏய் இந்தா, எங்கடி போன நீ? உன்னை தானே கேக்குற, எங்க போனன்னு சொல்லு. எங்கயோ போன உனக்கு என்னடி பண்ற? எங்க அம்மாவுக்கு தெரியாது. சொல்லு நந்தினி, போடா. புள்ளைங்க சொல்றீ, சொல்லு புள்ளைங்க. எங்க அம்மா புள்ளைங்க எனக்கு தெரியாதுக்கா. சொல்லுடி, எங்க விட்டு அம்மா எங்க சொல்லு. தெரியாதுன்னு சொல்லு புள்ள. எங்க அம்மாக்கு தெரியாதுக்கா. எங்களுக்கு என்ன தெரியும்? எங்கடா வச்சிருக்க? எங்களுக்கு எதுவும் தெரியாதுக்கா. ஏய் இங்க பாரு, அடிச்சே கொன்றுவே உன் புள்ளைய.
எங்க பிள்ளை எங்க வச்சிருக்க சொல்லு. இருக்கச்சி எனக்கு தெரியாதுடி. நடிக்காதடி. நந்தினி சொல்றது கேளுமா. அமைதியா இருங்க மாமா. இங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. இவ தான் கொண்டு போய் வச்சிருக்கணும் புள்ளைய. ஏய் இல்ல. எங்கடி? எங்க வீட்டு புள்ள? எனக்கு தெரியாது. பாத்துமா. தெரியாதுன்னு சொல்லிட்டே இருக்கேன். டேய் சக்தி என்ன பண்ற? அண்ணா இப்ப மட்டும் அவ வாயை திறந்து பதில சொல்லல, இங்கே அவளை சங்கர்த்து கொண்டு போட்டுருவேன். போனது என் புள்ள. ஏய் என்னடா பெத்தவனை விட உனக்கு என்னடா அக்கறை? பெத்துட்டா மட்டும் போதாதுமா, உனக்கும் சொல்றேன் உன் மகன்களுக்கும் சொல்றேன். பிள்ளைங்களை பெத்துட்டா மட்டும் அவ அப்ப அத்தான்ட்டு ஆயிட முடியாது. எனக்கு இங்க கருது பதறிக்கிட்டு இருக்கு, உள்ளுக்குள்ள படபடக்குது. என் புள்ள நேரம் எங்க இருக்கோ எப்படி இருக்கும்னு எனக்கு நடுங்கிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் கோபம், எனக்கு இருக்கிறது பயம். மானம் போச்சா என்னமோ மரியாதை போச்சா, புள்ளையே காணாம போயிருச்சியா? டேய் தசா கட்டை எடுத்துட்டு வாடா. இன்னைக்கு உன் மகனை உரியில உண்மை வருதா இல்லையா மட்டும் பாரு. வாடா நீ. எங்களுக்கு எதுவும் தெரியாதுக்கா. என்னடா இது தெரியாது? அந்த பிள்ளைக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுத்தீங்க ஆத்தாலும் மவனும். தெரியாதுங்கல்ல. நல்லா? ஐயோ எங்களுக்கு தெரியாதுன்னா ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? லூசா இருக்கீங்க. யாரு லூசு? புடி எங்களுக்கு தெரியாது. விடாத சாவடி அவனை. டேய் தெரியாதுக்கா. சொல்றது கேளுடா. தள்ளி சத்தியமா தெரியாது. சொல்றா. ஏய், பையா தெரியாதா? நாம கருத்துல அவனை அடிக்காதீங்கடா. டேய். ஐயோ தெரியாது. பாத்துட்டு இருக்க. டேய் சக்தி. சொல்ல மாட்டேன். எனக்கு சொல்ல தெரியாது. மாட்டேன். என்ன ஊருடியா? சொல்றேன் கேளுடா. தெரியாது. என்னையா இங்க? தெரியாது. நான் உண்மையை சொல்றேன். நாடகம் சக்தி சக்தி நிறுத்து. அக்கா இருங்க, இதுக்கு மேல எதுவும் பண்ணாதீங்க. வர வேண்டிய ஆள் வந்தாச்சு, எல்லாம் அப்படியே இருக்கட்டும். ஐயோ மாமா, நீ இருக்கும்போதே அடிக்காம பாத்துட்டு இருக்க. ஏண்டி என் மவனுக்கு கட்டி வைக்கிறேன்னு சொன்ன பொண்ண நான் ஐயோ கடத்துவேனாடி. ஞான மாமா பேசி பேசியா அடி வாங்கி. புரியலையா? இவன் ஏன் மாமா அடிச்சிட்டே இருக்கான்? நீ பேசாம இருக்க. எங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லையா? நீ பெரிய மனுஷன் தானே, பேசியா? அதுக்கு சம்பந்தம் இல்லடா, செஞ்சதே நீதான்டா. நீ அதுல சம்பந்தப்பட்டிருக்கேன்னு யாரும் சொல்லல. அண்ணே ஐயோ